ஆவியே ஆவியே மழையாக பொழியும். ஷபரபரபா ஓரி கரபல கரபா. அப்பா அப்பா இறங்குங்க அப்பா என்று கூப்பிடு. ஓ உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரம் தேடி வருகிறது. ஓ உனக்கு ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரம் நீட்டப்படுகிறது. ஓ ஷபர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 
அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்களில் வந்திருக்கிறார். ஆவியானவரே இறங்க 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 இறங்க. ஆவியானவரே இந்த பிள்ளைகள் மேல இறங்குங்க அப்பா. இந்த பிள்ளைகள் மேல இறங்குங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மேல இறங்குங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த பிள்ளைகள் மேல உங்களுடைய கரை இறங்கட்டும் ஏசப்பா. உங்களுடைய கரை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கரம் இந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ரெண்டு காரியங்களுக்காக நாம் தேவ சமூகத்தை கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது காரியம், கடன் பிரச்சனையில் இருக்கிறதான பிள்ளைகள், குடும்பத்தில் சூழ்நிலையில எதிர்கொள்கிற பிள்ளைகள், வீடு வேண்டும் என்று சொல்லி, அல்லது சொந்த காடி வேண்டும் என்று சொல்லி, அல்லது பொருளாதார தேவைகள் வேண்டும் என்று சொல்லி, அல்லது பல இடுக்கமான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறதான பிள்ளைகளுக்கு, விசேஷமா இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அல்லேலூயா. இஸ்ரவேலர்னா யார் தெரியுமா? நீ ஆண்டவருடைய பாதத்தை தேடி நம்பி வந்திருக்கிற. அல்லேலூயா. நான் அவர் சமூகத்துல போவேன், அவர் நிச்சயம் எனக்கு இறங்குவாருன்னு சொல்லி யாரா இருந்துட்டு போ. நீ அவரை நம்பி வந்திருக்கிற பிள்ளை. நீ பொட்டு வச்சிருக்கலாம், நீ பூ வச்சிருக்கலாம், நீ அங்க போயிருக்கலாம், நீ இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், புத்திஸ்டா இருக்கலாம், எதுவும் கணக்கு இல்ல. நீ அவரை நம்பி வந்த பிள்ளை, நீ இஸ்ரவேல். உன்னை ஆசீர்வதிக்க அவர் ஆசையா இருக்கிறார். அவரோட நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில எதிர்கொள்ளுகிற கடன் பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள், வீடு வேண்டும் என்று சொல்லி, காடு வேண்டும் என்று சொல்லி, சூழ்நிலைகள் வேண்டும் என்று சொல்லி, விசேஷமாய் அதாவது இருக்கிற அந்த சகோதரி கூட அவங்க வீடு ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களை போல எத்தனை பேருக்கு பல தேவைகள் இருக்கலாம். ஆண்டவர் தாமே அவர் உதவி செய்யும்படியாக சகோதரர் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். அவங்களோட எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஜெபத்துல ஜெபசந்தையோடு நீங்களும் சேர்ந்து ஜெபிச்சோம். ஆமே. நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆமே. பொருளாதார தேவைகளை நெருக்கி இருக்கிற சூழ்நிலையை மாற்றி அப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது எங்களுக்கு தேவையான யாவையும் சேர்த்து கூட கூட்டி